ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு குயிக்காக செஞ்சு குடிக்கக்கூடிய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர் வச்சு இந்த டெசர்ட் வந்து செஞ்சுருக்கேன். ஒரு சிம்பிளான ஒரு புட்டிங் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட் வீட்டிலே எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடாலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் வந்து எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த ஸ்வீட்டுக்கு ஏற்றால சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த புட்டிங் வந்து எந்த இதில் செய்ய போகிறோமோ அதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு கண்ணாடி பவுல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கண்ணாடி பவுல் அப்படின்னா நார்மலாக ஏதாவது ஒரு கிண்ணி பாத்திரம் அப்படி ஏதாவது எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபுல்லாக சேர்த்துடலாம். எனக்கு வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நிறையா இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். இதை தனியாக வச்சிடலாம். அடுத்தால ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடாலேயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கேன். நான் வச்சுருக்க ஸ்பூன் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், அதனால் இதுக்கு 8 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன். அடுத்து இதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இனி இதை எடுத்து நம்ம அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். தீ வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததும் நீங்கள் வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தீயை கூட்ட வேண்டாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு நல்லா திக்காகி கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக கலந்து விட்டுட்டே இருக்கேன். இது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பேச்சுலா இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக கோட் ஆகணும். நம்மளுக்கு வந்து அதில் கோரணும் அப்படின்னாக்கி நம்மளுக்கு வலிஞ்சு வந்து ஓடக்கூடாது, வலிஞ்சு சிந்தக்கூடாது. அந்த ஸ்பேச்சுலா வந்து கோட் ஆகி நல்லா மெதுவாக கீழே விழுதில்ல, இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு வந்ததும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு அப்புறமா மறுபடியும் 1 நிமிஷம் நான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு கட்டி விழாமல் இருக்கிறதுக்காக. இல்லைன்னா நம்மளுக்கு அது உடனே கட்டி விழுந்த மாதிரி ஆயிரும். 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம டெசிகேட்டட் கோகோனட்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த பவுல்லே நான் இதையும் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற விடணும். ஃப்ரிட்ஜில் அப்படி இல்லைனாக்கி ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சாலும் சரிதான். அது வந்து நல்லா ஆறும்போது கொஞ்சம் திக்காகி கிடைக்கும். அதனால் நல்லா ஆற வச்சுருங்க. ஃபுல்லாகவே ஆறட்டும். இது ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்தால வந்து இதுக்கு மேலே சேர்க்கக்கூடிய அடுத்த லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். பவுலில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தால இதுலேயே நல்லா பவுடர் பண்ண சுகர் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்றாலும் சேர்த்துக்கலாம், நம்ம எடுத்துருக்க விப்பிங் க்ரீமை பொறுத்து. இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட ரொம்ப ஈஸியாக பீட் பண்ணிக்கலாம். லைட்டாக பீட் பண்ணதுக்கப்புறமா இதிலே ரோஸ் மில்க் மிக்ஸு கிடைக்கும். அதை வந்து அதில் வந்து ஒரு 2-3 ட்ராப் நான் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து இதே பிராண்டில் வந்து பிஸ்தா மிக்ஸு, ஸ்ட்ராபெரி மிக்ஸு நிறைய டைப்பில் கிடைக்கும். அதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் செய்ய போகிறேன். இப்போ இந்த ரோஸ் மில்க் மிக்ஸ் சேர்த்து நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தால நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த புட்டிங் இருக்குல்ல, அது வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. நல்லா ஆறி செட் ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த விப்பிங் க்ரீமை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். நம்மளுக்கு வந்து அந்த க்ரீமு அப்புறம் அந்த டெசிகேட்டட் கோகோனட் அந்த புட்டிங் எல்லாத்தோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து நிறையவே சேர்த்துருக்கேன். 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்தோம்ல, ஃபுல்லாகவே நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக ஈவன் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அடுத்தால இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். மேலே லைட்டாக தூவி விட்டுறேன். தூவி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான ஸ்ப்ரிங்கிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸும் அதே மாதிரி கொஞ்சம் சில்வர் பால்ஸும் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்ப்ரிங்கிள் சேர்க்குறதுலாம் ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு கிடையாது. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்.
சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 1/2 hour ஆவது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண வச்சுருங்க. அந்த விப்பிங் க்ரீம்லாம் நல்லா ஓரளவுக்கு செட் ஆகி வரும்போது நம்மளுக்கு வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். ஒரு 1/2 hour வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்கணும்னு வேண்டாம். பார்க்கும் போதே அப்படி இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக ஸ்பூன் வச்சுமே கோரி சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.